ஹலோ ட்ராவலர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்ஃபினிட்டி ட்ரைல்ஸ். காஷ்மீரில் மெயினாக பார்க்க வேண்டிய பிளேசஸ்ன்னு பார்த்தா குல்மார்க். அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் காஷ்மீரில் என்னன்னு பார்த்தா சோனாமார்க் அண்ட் பகல்காம் தான். டுடே வீடியோவில் நம்ம சோனாமார்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோனாமார்க்கை லேண்ட் ஆஃப் கோல்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி காலத்தில் இங்கே கோல்டு மண் நிறைய இருந்தனால இந்த பிளேஸ்க்கு சோனாமார்க் ஆர் சோன்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டி சென்டர் ஸ்ரீநகர்லேருந்து சோனாமார்க் 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஒன் டே இருந்தால் போதும் சோனாமார்க்கில் இருக்க பெஸ்ட் சைட் சீயிங் பிளேசஸ்லாம் கவர் பண்ணிடலாம். ஸ்ரீநகர்லேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆர் இண்டிவிஜுவல் டாக்ஸி புக் பண்ணிக்கலாம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு. நான் ப்ரிஃபர் பண்ணுறது இண்டிவிஜுவல் டாக்ஸி தான். பிகாஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபிக்ஸ்டு ஷெடியூல்னு எதுவுமே கிடையாது. நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒன் டே பிஃபோர் டிஆர்சி பஸ் ஸ்டாண்ட் கவுண்டரில் போய் செக் பண்ணால் தான் தெரியும் நெக்ஸ்ட் டே பஸ் அவைலபிள் இருக்கா இல்லையானே. ஏர்லி மார்னிங் ஸ்ரீநகர்லேருந்து சோனாமார்க் போகிற வழியில் ரோட் சைடில் ஒரு ரிவர் நோட்டீஸ் பண்ணுவீங்க. நான் புக் பண்ண டாக்ஸி டிரைவர்கிட்ட இது என்ன ரிவர், எங்கேருந்து ஆரிஜின் அப்படின்னு கேட்டேன். இது ஹிமாலயாஸ்லேருந்து மெல்ட் ஆகி வர ஐஸ்லாம் இப்படி ரிவராக ஃபார்ம் ஆகி வரும். யூஸ்வலாக இந்த மாதிரி ரிவர் வாட்டர்லாம் ரொம்பவே சில்லு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சைட் சீயிங் ஸ்டாப் பண்ணார். ஜஸ்ட் ரிவர் வாட்டர் தானே போகுது, இங்கே எதுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தான் இனிஷியலாக திங்க் பண்ணேன். அப்புறம் தான் இந்த ரிவர் நேம் சிந்து ரிவர்னு சொன்னார். அட பாவி, இதுதான் நம்ம நிறையா மூவிஸில் பார்த்த சிந்து நதியான்னு தோணுச்சு. அங்கே பார்த்தா ஒரு ஊரே ஃபோட்டோவுக்கு போயிட்டு இருக்காங்க. எங்கடா போறாங்க? பட் சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாவே லொக்கேஷன் பார்க்க செம்மையாக இருந்துச்சு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு. அண்ட் ஆல்சோ மார்னிங் இருக்க பிலோ 8 டிகிரி டெம்பரேச்சருக்கு கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கேவே இப்படி இருந்தால் சோனாமார்க்கில் மோஸ்ட் ஃபேமஸ் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய தஜுவாஸ் கிளைசர் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோனாமார்க் ரீச் ஆனதும் பார்க்கிங் லாட்லேருந்து கிளைசர் போகிறதுக்கு ஹார்ஸ் ரைட் பண்ணணும் ஆர் ட்ரக் பண்ணி தான் போக முடியும். ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ரம் த பார்க்கிங் லாட். ஸோ நான் ஹார்ஸ் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். ஆஸ் யூஷுவல் இங்கேயும் ஃபிக்ஸ்டு ரேட்னு எதுவுமே கிடையாது. நம்ம டூரிஸ்ட்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸ்டார்டிங் 10,000 rupeesலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரைஸிங்லாம். ஸோ நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி பேச முடியுமோ பேசிக்கலாம். நான் 2,500 rupeesக்கு ஃபைனல் பண்ணேன் இன்னொரு ரைட். ஹார்ட்ஸில் சும்மா ராஜா பகதூர் மாதிரி உட்காந்துக்கிட்டு நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் கிளைசர் வியூ பார்த்துட்டே போகிறது எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு தெரியுமா. நான் போன ஹார்ஸ் கைட்ஸோட ரூட்டை விட்டுட்டு எங்கெங்கேயோ அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. பட் ஃபைனலாக ரீச் ஆகிற பிளேஸ்க்கு கரெக்டாக போயிடும், அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் நம்ம ரீசெண்டாக கேதர்காதா மவுண்டன் பீக் போயிட்டு வந்தோம். அது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கேயும் வியூ அதே மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது. பட் வியூலாம் நான் இமேஜின் பண்ணதை விட ரொம்பவே சூப்பர். ஃபைனலாக நம்ம வர வேண்டிய பிளேஸுக்கு வந்துட்டோம். தஜுவாஸ் கிளைசர் தான். நம்மளை இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம்னு ஹார்ஸ்லாம் கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க. அப்படி இங்கே 3 ஹவர்ஸுக்கு பார்க்க என்னடா இருக்குன்னு பார்த்தா குல்மார்க்கில் இருக்க மாதிரியே இங்கேயும் நிறைய ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இருக்க கிளைமேட்டுக்கு சூடாக மேகி காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு ஐஸ்லேயே உட்காந்துருக்கலாம் நமக்கு போதுன்னு நினைக்கிற வரைக்கும். த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ட்ராப் பண்ண பிளேஸ்லேயே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. அங்கேருந்து ரிட்டன் நம்மளை வேறு வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போகும்போது என்னோட கைடு சொன்னார் பாருங்க, அப்படியே ஷாக் ஆகிட்டேன். மோஸ்ட்லி ஹிந்தி மூவிஸில் வர இந்தியா பாகிஸ்தான் ரிலேட்டடான ஷூட்டிங்ஸ் பண்ணலாம் இங்கே தான் செட்டு போட்டு ஷூட் பண்ணுவாங்களாம்.
ரொம்ப ஃபேமஸாக வந்த ஷாருக்கான் மூவி ஒன்று ஏர்லி 2000 ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவி நேம் சொல்லிட்டு அது இங்கே தான் ஷூட் பண்ணான்னு சொன்னார். எனக்கு மூவி நேம் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் அந்த பிளேஸ். இது கூட பரவாயில்ல. நான் ஃபஸ்ட்டு சப்டைட்டிலாக பார்த்த ஹிந்தி மூவி பஜ்ரங்கி பைஜான். அந்த கிளைமேக்ஸில் சல்மான் கான் எமோஷனோட அந்த குட்டி பொண்ணை கொண்டு போய் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் விட்டு வருவார். நானும் ரொம்ப எமோஷனில் சில்லறலாம் விட்டு எறிஞ்சேன். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். அந்த மூவி இங்கே தான் செட்டு போட்டு ஷூட் பண்ணான்னு சொல்லும்போது தான் லைட்டாக வலிச்சுது. 3 PM முன்னாடி நம்ம ஸ்பாட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் பார்க்கிங் லாட்டுக்கு வந்துடலாம். இங்கிருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் 0 பாயிண்ட் ஸ்பாட் இருக்குது நியர் ஜுஜிலா பாஸ்ட்டை. இந்த 0 பாயிண்ட் ஸ்பாட் தான் பார்டர் பிட்வீன் காஷ்மீர் அண்ட் லடாக். நிறைய லக் இருந்தால் தான் இந்த பிளேஸ் நம்ம ட்ரிப்பில் கவர் பண்ண முடியும். பிகாஸ் 15,300 மீட்டர் above the sea level and is located close to India China border. அதுவும் இல்லாமல் மெயினாக அங்கே ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே லோவாக இருக்கும் கம்பேர்ட் டு ரெகுலர் ஏரியாஸ். ஸோ உங்களுக்கு லக் இருந்தால் இந்த பிளேஸும் கவர் பண்ணுங்கள். இல்லைனா ஈவினிங்குள்ளே ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிருங்க. யூஸ்வலாக 6 PM அப்புறம் காஷ்மீரில் ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் இருக்காது டியூ டு த கிளைமேட். சோனாபாக்லேருந்து 3 PM கிளம்புனா லஞ்ச் முடிச்சுட்டு டைம் இருந்தால் சிட்டி சென்டரில் இருக்க டால் லேக்கில் ஒரு போட் ரைட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துடலாம். நான் என்னோட ஸ்ரீநகர் டூரை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் என்னோட சோனாபாக் டே ட்ரிப்பை 6 PM முன்னாடி முடிச்சுட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே என்னால் பகலகம் கிளம்ப முடியும். இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் இப்போவே இன்ஃபினிட்டி ட்ராவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு காஷ்மீர் போக ரெடியாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த பிளேஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு வாடான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே பகல்கம் வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். Oh.